வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை சொல்லும் காதை யூடியூப் சேனல் பை ஸ்ரீ. என்னடா சண்டே அதுவுமா ஸ்டோரி வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இந்த வாரம் நம்ம சேனல் ஆரம்பிச்சு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். அதற்கான சண்டே ஸ்பெஷல் ஸ்டோரி தான் இது. வாங்க கதைக்குள்ள போகலாம். இந்த கதையின் தலைப்பு இரத்த சிவப்பு கண்கள். அந்த மாலை மெதுவாக பொழுது சாய்ந்து வானத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து நிலவு உதித்தது. மழையால் வந்த மண் வாசனை காற்றில் நிறைந்து இருந்தது. அவளின் பெயர் இஷிதா. தனியாக வாழும், வேலைக்கு செல்லும் சுதந்திரமான பெண் அவள். ஐடி கம்பெனியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்து மாத சம்பளத்தை அவள் கனவுகளை நிறைவேற்றுவதற்காக சிறுக சிறுக சேமித்து வைத்திருந்தாள். ஒரு நாள் ஆன்லைனில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த வெப்சைட்டில் ஓரத்தில் விளம்பரம் ஒன்று தோன்றின. அது அவளது கவனத்தையும் ஈர்த்தது. பெரிய மாளிகை உடனடி விற்பனைக்கு, நம்ப முடியாத குறைந்த விலைக்கு. புகைப்படத்தில் உண்மையாக அவர்கள் சொல்லியது போல் அந்த மாளிகை பெரிதாக தான் இருந்தது. பழைய காலத்து ஒரு அரண்மனை போல் இருந்தது அந்த பங்களா. பச்சை கொடிகளால் மூடிய காம்பவுண்ட் சுவர்கள். அவள் கண்களை விரித்து, இந்த வீடு இந்த விலைக்கா என்று நினைத்து அதிர்ச்சியுடன் மீண்டும் மீண்டும் அந்த விலையை பார்த்தாள். அவள் மனதில் ஒரு குரல் தோன்றியது. இஷிதா, அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டுன்னு சொல்றது உண்மைதான் போலயே. இது லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, உடனே வாங்கிடணும் என்று மனதில் எழும்பிய குதூகலம் நிறைந்த குரலில் கேட்டவுடன் அந்த மாலையே அவர்கள் கொடுத்து இருந்த நம்பரை தொடர்பு கொண்டு அந்த வீட்டை நேரில் சென்று பார்த்தாள். நிஜமாகவே அந்த வீடுதான், ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்கும் அந்த வீடு இந்த விலைக்கா என்று நம்ப முடியாதவளாய், ஏன் இந்த வீட்டை திடீர்னு விற்கிறீங்க, எப்படியும் ஏமாற்றி இந்த வீட்டை பேசி முடித்து அவளிடம் விற்றுவிட வேண்டும் என்று அந்த புரோக்கர் மனதில் நினைத்து கொண்டான். அவனின் எண்ணம் அறியாதவளாய் இஷிதா மனதில் எழுந்த சந்தேகத்தை அவனிடம் கேட்டாள். ஏன் சார் இந்த வீட்டை அவசரமா விற்கிறீங்க? இந்த வீட்டுல ஆல்ரெடி இருந்தவங்க எல்லாம் எங்க? அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் கூட அப்படியே இருக்கே என்று சுற்றிலும் கண்களை சுழற்றி கேட்டாள். ஐயோ, இவளை ஏமாத்திரலான்னு பார்த்தா இவன் இந்த கேள்வியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறா. விட்டுறாதடா என்று நினைத்து கொண்டவன், அது வந்து மேடம், இந்த வீட்டுல இருந்த ஓனர் முதல்ல ஃபாரின்ல வேலை கிடைச்சு போனாரு, யூஎஸ்க்கு போனாரு. ஆமா யூஎஸ்க்கு. அப்புறம் மனைவி குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. ஒரு 3 வருஷத்துல திரும்பி வந்துடலான்னு பார்த்தா அங்கேயே செட்டில் ஆயிட்டாங்க. அப்புறம் இந்த வீட்டை பராமரிக்கவும் முடியாம சும்மா எதுக்கு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு தான் உடனடியா விற்கணும்னு நினைக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை என்று அவன் மனதில் தோன்றிய ஒரு பொய்யை உண்மை போல் உருட்டினான் அவளிடம். சரி, நிஜமாவே இந்த விலையில இப்படி கட்டுப்படி? அவங்களுக்கு பணமா முக்கியம், அவங்க வாழ்ந்த இந்த வீட்டை காலியா வச்சுக்க விரும்பல. அப்போ அவங்க வாடகைக்கு விடலாம்ல சார், ஏன் விற்கணும்னு நினைக்கிறாங்க? ஐயோ, என்னடா அது இத்தனை கேள்வி கேக்குது இந்தம்மா. மேடம், அவங்களுக்கு என்ன காசுக்கா பஞ்சம்? அவங்க யூஎஸ்ல இருக்காங்க, அமெரிக்கால இருக்கவங்களுக்கு இந்த வாடகை 10,000 எதுக்கு சொல்லுங்க? அதனாலதான். உடனே
வித்துட்டு அவங்க அம்மா அப்பா ஊர்ல இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது போல. அந்த காசை அவங்கள்ட்ட தான் அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் வேற அசிஸ்டண்ட் தான். அதனால தான் உடனே விற்கிறதுக்கு நாங்க குறைஞ்ச விலையில வித்தா உடனே வாங்குறதுக்கு ஆள் வருவாங்கன்னு ரொம்ப ரொம்ப குறைஞ்ச விலையில தான் சொல்லியிருக்கோம். இதை விட குறைக்க முடியாது மேடம். வீடை பார்த்தீங்கல்ல, எவ்வளோ பெருசு. அதுவும் சிட்டியே நடுவில் இருக்கு. பக்கத்துலேயே மெட்ரோ வேற வரப்போகுது. கட்டி முடிச்சிட்டாங்க. டெஸ்ட் பண்ணா மெட்ரோ ட்ரெயினும் வந்துடும். அப்புறம் என்ன மேடம், ஏன் யோசிக்கிறீங்க? இதை விட குறைச்சி மட்டும் கேட்டுறாதீங்க, கட்டுப்படி ஆகாது. ஏன அவன் 32 பற்களையும் காட்டி வழிந்து கொண்டே அடுத்த கம்பி கட்டும் கதையையும் அவிழ்த்து விட்டான். உண்மைதான், ரொம்ப ரொம்ப கம்மி வேலை தான். என் லைஃப் டைம் ட்ரீமே இந்த மாதிரி நான் சம்பாரிச்ச காசுல நானே வீடு வாங்கணும்ன்றது தான். அது இன்னைக்கு நிறைவேற போகுதுன்னு நினைச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீடும் அதுக்கேத்த மாதிரிதான் இருக்கு. ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ வச்சுக்கலாம் என்று இஷிதா கேட்க, ஐயோ மேடம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க கையெழுத்து போட்டா மட்டும் போதும் என்று மீண்டும் அவன் பற்களை காட்டினான் அந்த புரோக்கர். என்ன சார், இன்னைக்கேவா? ஆமா மேடம், நான் ரெஜிஸ்ட்ரார்ட்டெல்லாம் பேசிட்டேன், நீங்க கையெழுத்து போட்டா மட்டும் போதும். ஐயோ சார், சாட்சி கையெழுத்தெல்லாம் போடணுமே. ஆஹா, அதெல்லாம் எங்களுக்கு ஆள் இருக்கு மேடம், நாங்க போட்டுக்கிறோம். நாங்க தான் சொன்னோமே அவசரமா விற்கணும், அதுதான். கொஞ்சம் எங்க அவசரத்தையும் புரிஞ்சுக்கோங்க மேடம், இது உங்க கனவு இல்ல. நன்றே செய்க அது இன்றே செய்கன்னு பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்கல்ல. ஏன் தள்ளி போடணும்? இதோ டாக்குமெண்ட் இப்பவே கையோட கொண்டிருக்கேன், நீங்க ஒரு சைன் போட்டா மட்டும் போதும், இந்த வீடு உங்களுக்கு தான். சார், நான் காசெல்லாம் எடுக்கணும்ல. அதான் இப்பெல்லாம் ஜிபே இருக்கேன் மேடம், உடனே போட்டு விடுங்க. ஜிபேவா? லட்சக்கணக்கிலலாம் ஜிபே சரியா வராது சார். மேடம், எந்த காலத்துல இருக்கீங்க? சின்ன பொண்ணு நீங்க, இதுக்கு ஜிபே பார்த்து பயப்படலாமா? சும்மா தட்டி விடுங்க என்று அவளை யோசிக்கவே விடாத அளவு நெருக்கடி கொடுத்து உடனே அவன் சொல்லியது போல் ஜிபே செய்யவும் வைத்து விட்டான். அவள் ஜிபே செய்து ப்ளூடிக் வந்தவுடன் அவன் பையில் வைத்திருந்த டாக்குமெண்டை எடுத்து கையெழுத்திட வைத்தான். அவளும் அவள் வாழ்நாள் கனவு இவ்வளவு சீக்கிரம் நிறைவேறிவிட்டது என்ற ஆனந்தத்தில் எதையும் பற்றி யோசிக்காமல் உடனே கையொப்பம் விட்டு அவனிடம் கொடுத்து விட்டாள். வீட்டு பத்திரத்தையும் அவன் அவள் கையில் கொடுத்து விட்டான். இஷிதா, இது மாத கடைசி, அடுத்த ஒரு நாள் இருந்தாலும் அந்த பிஜி ஓனர் அம்மா 1 மாதத்தின் வாடகை வாங்காமல் விடமாட்டார்கள் என்று நினைத்தவள் அன்று இரவே அவள் தங்கியிருந்த பிஜி ஓனர் அம்மாவிடம் சொல்லிவிட்டு அவள் வைத்திருந்த 2 சூட்கேஸை அவள் பேக் பேக்கில் லேப்டாப்பையும் வைத்து கொண்டு ஒரு கேபை புக் செய்து அந்த பங்களாவிற்கு வந்து இறங்கினாள். அந்த கேப் டிரைவர், அவள் சூட்கேஸ் மிகவும் கனமாக இருந்ததை கண்ட கேப் டிரைவர் முதலில் அவள் பிஜியில் இருந்து கிளம்பும் போது உதவி செய்தவன், அண்ணா, எனக்கு இதை மட்டும் இறக்கி வீட்டுக்குள்ள வச்சுட்டாங்களேன் என கேட்டவளை அதிர்ச்சி நிறைந்த முகத்துடன், மேடம், நான் இறக்கி தரேன், வீல் தான் இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே வீட்டுக்குள்ள கொண்டு போயிருங்க என்று சொல்லி அவள் ஜிபே செய்தவுடன், விட்டால் போதும், ஆள விடுங்கடா சாமி என்பது போல் புயல் வேகத்தில் அவ்விடம் விட்டு சென்று விட்டான். வீட்டு உபயோக பொருட்கள் அனைத்துமே வீட்டில் அப்படியே இருந்தது. புரோக்கர் சொல்லியது போல் நிஜமாகவே இங்கு வாழ்ந்த குடும்பம் அமெரிக்காதான் சென்று விட்டார்கள் போல என்று நினைத்து கொண்டவள், அதில் ஒரு தூசி கூட இல்லாதவள், ஓகே
வீட்டை விற்கிறதுக்காகவே கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க போல என்று நினைத்தவள், ஆனா கிளீன் பண்ணவங்க பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி எதுவும் இல்ல என்று யோசித்து கொண்டே அவள் கொண்டு வந்திருந்த சூட்கேஸை திறந்து ஒரு நைட் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கொண்டு, அப்பாடா, என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, எவ்வளோ பெரிய வீட்டா, அதுவும் ஹார்ட் ஆஃப் த சிட்டில, செம்மையா, எவ்வளோ சீக்கிரம் என் ட்ரீம் அச்சீவ் பண்ணிட்டேன். கடவுளே, தேங்க்யூ ஸோ மச். ஆனா இவ்வளோ பெரிய வீடு இருந்தும் என்ன, எனக்கு தான் இதை சொல்லி சந்தோஷப்பட்டுக்க யாருமே இல்லையே என் வாழ்க்கையில. என்ன செய்யறது, ஒன்று இல்லாட்டி ஒன்று இருக்கும்னு சொல்றது இதுதான் போல என்று நினைத்தவாறு சூட்கேஸில் இருந்த நாளைக்கு தேவையான சில ட்ரெஸ்ஸுகளை மட்டும் அங்கிருந்த பீரோக்களில் அடுக்கி வைத்தாள். இரவு சூழ்ந்தது. முதல் நாள் பாத்திரங்கள் இருந்ததை தவிர சமைக்க எதுவும் இல்லை என்று கவனித்தவள், சரி ஆர்டர் போட்டுக்கொள்ளலாம் என்று கிச்சனில் இருந்து அவள் மொபைலை வைத்த இடம் தேடி சென்றாள். அந்த பழைய மாடிப்படிகள் அவள் காலடி எடுத்து வைக்க வைக்க கிரிச்சிடும் சத்தம் ஒலித்தது. வீடே காலியாக இருந்ததால் அது எழுப்பிய சத்தம் எக்கோ அடித்து வந்தது. அனைத்து இடங்களும் சுத்திகரிக்கப்பட்டிருந்தாலும் சுவரில் தொங்கிய குடும்ப படங்கள் தூசி படிந்து சிலந்தி வலைகள் பின்னப்பட்டு இருந்தன. ஒரு முகம் கூட தெளிவாக தெரியாத அளவு தூசி படிந்து மங்கி இருந்தன. அவளது மனது ஏதோ அமைதி இல்லாத ஒரு உணர்வை அடைந்தது. பழைய வீடு, புது இடம், அதனாலதான் இப்படி இருக்கும் என்னவோ என்று அவளுக்கு அவளே சமாதானம் செய்து கொண்டு மொபைலில் ஃபுட் டெலிவரி ஆப் மூலம் அவள் இரவு உணவை ஆர்டர் செய்தாள். வீட்டின் நடுமண்டபம் விரிவாக இருந்தது. மேலே ஒரு பழைய சாண்ட்லியர் தொங்கிக் கொண்டு இருந்தது. அதன் கண்ணாடிகள் ஒளியை பரவவிட்டு சற்றே அசைந்து கொண்டு இருந்தது. ஆனால் காற்று எதுவும் இல்லை. ஃபுட் டெலிவரி ஆப்பில் டெலிவரி ஏஜென்ட் 2 நிமிடங்களில் வருகிறார் என்று காட்டியவுடன் அவள் மீண்டும் மேலிருக்கும் அவளது அறையில் இருந்து படிக்கட்டுகளில் இறங்கி வந்து அந்த கடைசி படிக்கட்டில் கால் வைத்த போது அவள் காதில் ஏதோ காலடி சத்தம் விழுந்தது. கூடவே ஒரு குரலும் கேட்டது. அவள் அதிர்ந்து விட்டாள். பயத்தில் அவள் முகம் அனைத்தும் வியர்த்து விட்டது. ஆனாலும் சற்றும் யோசிக்காமல், யாராவது இருக்கீங்களா என்று உரக்க கேட்டாள். பதில் இல்லை. ஆனால் அவள் குரல்தான் எக்கோ அடித்து அவளுக்கே 3 முறை ரீங்காரமாய் கேட்டது. மூச்சு வாங்க பயத்தில் காலடி சத்தங்கள் கேட்ட இடத்தை நோக்கி கண்களை திருப்பும் போது வீட்டின் கதவை படபடபட என தட்டும் சத்தம் அவள் காதுகளை எட்டியது. தூக்கி வாரி போட்டது பயத்தில். என்று மூச்சிறைக்க பயத்துடன் கதவை திறந்தவளுக்கு அவள் உணவை கொண்டு வந்திருந்த டெலிவரி பாய் தான் கண்ணில் பட்டான். நீங்களா? அது ப்ரீபெய்ட் டெலிவரி என்பதால் அவன் எதுவுமே கேட்காமல் அவள் கைகளில் அந்த பையை திணித்துவிட்டு ஓடியே விட்டான். ஏன் இந்த பையன் இப்படி ஓடுறான்? என்னை இறக்கி விட்ட கேப் டிரைவர் அண்ணாவும் இப்படிதான் ஓடினாங்க, இப்போ ஃபுட் டெலிவரி பாயும் இப்படிதான் ஓடுறாங்க. என்ன, ஏன் எல்லாரும் விசித்திரமா நடந்துக்கிறாங்க என்று நினைத்தவாறே திரும்பியவளுக்கு அந்த காலடி சத்தம் எங்கிருந்து வந்திருக்கும் என்று யோசிக்க மனம் வரவில்லை. எடுத்த பசியில் நன்றாக பொசித்து உண்டாள்.
பிறகு அடித்து போட்டார் போல் இருப்பதை உணர்ந்து படுக்கையில் சென்று விழுந்தாள். அந்த கண்ணாடி சாளரத்தின் வழியே நிலவொளி நுழைந்தது. அசதியில் கண்களை மூட போகும்போது அறையின் எதிர்ப்புற மூலையில் இருந்து இருளின் நடுவே 2 இரத்த சிவப்பு கண்கள் பிரகாசித்தன. இஷிதாவின் மூட போகும் கண்களும் அந்த இரத்த சிவப்பு கண்களும் மோதிக்கொண்டன. அவள் உடம்பு நடுங்கியது, மீண்டும் வியர்த்து கொட்டியது. பேயல கற்பனையா இருக்கும், இது புது இடம் இல்ல, அதனாலதான் அப்படி இருக்கும் என்று மீண்டும் மீண்டும் அவள் இஷ்ட தெய்வத்தின் பெயரை சொல்லி குப்புற திரும்பி படுத்து போர்வையை கால் முதல் தலை வரை இறுக்கி போர்த்தி கொண்டு படுத்து இருந்தாள். ஒரு நிமிடத்திற்கு பிறகு அவள் டேபிள் லாம்பை எரிய விட்டாள். அங்கு எதுவுமே இல்லை. நினைச்சது போல எதுவுமே இல்லை, புது இடம், அதனாலதான் ஏதோ மாதிரி இருக்கு. எப்படியும் தூக்கம் வராது, டயர்டா இருக்கு, படுத்தாது இருப்போம் என்று எண்ணிக்கொண்டு அந்த டேபிள் லாம்பை அணைத்து அவள் படுத்தாள். இம்முறை அவள் கண்கள் மூட போகும் அந்த ஒரு நொடி மீண்டும் இரத்த சிவப்பு கண்கள் தோன்றின. இப்போது அறையின் மூலையில் அல்ல, அவளின் அருகில் அது தோன்றியது. மீண்டும் அதை பார்த்துவிட்டு போர்வையை இழுத்து மூடிக்கொண்டு, ஐயோ கடவுளே கடவுளே கடவுளே, என்ன இது என்று நடுங்கியபடி எப்பொழுது தூங்கினாள் என்று அவளே அறியாத வண்ணம் அவள் தூங்கியும் இருந்தாள். மணி நள்ளிரவு 1:15. இஷிதா கண் விழித்தாள். நம்மளா தூங்கணும்? ஏதோ ரெட் கலர்ல கண்ணு எங்கேயோ கிட்டக்க நினைச்சே, இப்போ அது இருக்குமா என்று நினைத்து கொண்டே அவள் போர்வையை விளக்கி பார்த்தாள். அங்கு ஒன்றும் இல்லை. மணியை பார்த்தாள். 1 மணியா? பரவாயில்ல, 2 மணி நேரம் தூங்கி இருக்கோமே என்று மேசையில் பார்க்க அவள் தண்ணீர் பாட்டில் காலியாக இருந்தது. கீழிறங்கி கிச்சனுக்கு தண்ணீர் நிரப்ப சென்றாள். அவள் மீண்டும் கிச்சனில் இருந்து படிகளில் ஏற முதல் அடி வைக்கும் போது மேல் மாடியில் இருந்து மெதுவாக காலடி சத்தம் கேட்க துவங்கின. ஒவ்வொரு அடியும் அவளது இதய துடிப்பை எகிற செய்தன. நான் மட்டும்தானே இருக்கேன், அப்போ மேல யாரு நடக்கிறது? நின்னுகிட்டு இருக்க எனக்கு எப்படி இது எக்கோவா கேக்கும்? அவள் மொபைலை எடுத்து அதன் பிளாஷ் லைட்டை ஆன் செய்து மேலே சென்றாள். பழைய அறைகள், மூடிய கதவுகள், சில திறந்த அலமாரிகள். ஆனால் ஒரு அறையின் கதவு பாதியாக திறந்திருந்தது. அவள் அதிர்ந்தாள். அவள் வந்த பொழுது நாளை பார்த்து கொள்வோம் என்று எண்ணி வேறு எந்த அறையும் அவள் திறக்கவே இல்லை. முதலில் வீடு பார்க்க வந்தபோது பார்த்ததுடன் சரி, அனைத்து கதவுகளும் புரோக்கர் அவர்கள் வெளியே வர வர பூட்டிக் கொண்டேதான் வந்திருந்தான். அவள் பயன்படுத்தும் அந்த பெட்ரூமை மட்டும்தான் திறந்திருந்தாள். அவ்வாறு இருக்க இப்பொழுது எப்படி இன்னொரு பூட்டிய அறை திறந்திருக்கிறது என்று எண்ணி அந்த கதவின் அருகே இஷிதா சென்றாள். அந்த அறையில் மீண்டும் அந்த இரத்த சிவப்பு கண்கள் அவள் எதிரில் மிக நெருக்கத்தில் நின்று கொண்டிருப்பதை பார்த்து அப்படியே பயத்தில் உறைந்து போய் நின்று விட்டாள். பின்னர் ஒரு குளிர்ந்த காற்று சடாரென அவள் முகத்தில் மோதி கதவு மூஞ்சியில் அடித்தது போல் அந்த கதவு தானாக மூடியது. இப்பொழுது திறக்க அந்த கதவு மீண்டும் பூட்டியிருந்தது. மீண்டும் அடுத்த நாள் காலை அவள் படுக்கையிலே கண் விழித்தாள்.
நடந்ததெல்லாம் கனவா நிஜமா? நான் தூங்கிட்டு இருக்கேன், அந்த டோர் க்ளோஸ் ஆச்சு, அப்புறம் நான் எப்படி தூங்கிட்டு இருக்கேன் இங்க வந்து? அம்மா, ஐயோ ஏமாந்துட்டேனா? முதல்ல இந்த வீட்டை பத்தி என்னாச்சுன்னு யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் என்று அவள் சமைக்க தேவையான பொருட்கள் வாங்கி வந்ததும் வெளியில் பக்கத்து வீட்டு பெண்மணி இவளையே அதிர்ச்சியாக பயம் கொண்ட முகத்துடன் பார்த்திருந்த போது அவள் அவர்கள் அருகே சென்று, பாட்டிமா, இந்த இந்த பங்களால இருந்தவங்க என்ன ஆனாங்க? எவ்வளவு நாளா இங்க ஆளை வந்ததே இல்லையா? இது ரொம்ப நாளா பூட்டி இருக்கா என்ன? இல்ல இப்போதான் விற்கணும்னு முடிவு செஞ்சதா? இப்போதான் முடிவெடுத்தாங்களா என்று அவளுக்கு பேச்சு வராமல் ஏதோ பிதற்றலுடன் அவள் மனதில் இருந்த அனைத்தையும் அந்த மூதாட்டியிடம் கொட்டி விட்டாள். அந்த பாட்டிமாவோ சற்றே தயங்கி நடுங்கி கொண்டு, இந்த வீடு 7 வருஷமா காலியா பூட்டிதான் கிடக்கு. இதுல இருந்த குடும்பம் ஒரே இரவுல ராத்திரியோட ராத்திரியா காணாம போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரிதான் உண்மைய மறைச்சு 2 பேர்கிட்ட இந்த வீட்டை வித்தாங்க. அவர்கள் ஒரு நாள் கூட இங்க முழுசா தங்கல. வந்த 2 பேருமே இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்லிட்டு காசு வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம், உயிர் இருந்தா போதும் சாமின்னு விட்டு ஓடிட்டாங்க. ஆனா நீ மட்டும்தாம்மா தைரியமா இந்த வீட்டுல ஒரு நாள் ராத்திரி பூரா இருந்திருக்க. உனக்கு எதுவும் அப்படி தோணலையா? அந்த பாட்டி கேட்டவுடன் இஷிதாவின் மனதில் நேற்று இரவு நடந்த காட்சி மீண்டும் மின்னல் போல் வந்து மறைந்தது. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா? அப்போ அந்த புரோக்கர் போய் சொல்லி என்னை ஏமாத்திட்டானா? ஐயோ, நான் சேர்த்து வச்ச எல்லா காசும் போச்சா? இப்பொழுது அவள் பீதிக்கும் திரும்ப முடியாத நிலை. அவள் கனவு இல்லத்தை வாங்கியும் வசிக்க முடியாத நிலை. வாழ்வதா ஏமாற்றம் அடைந்து மனம் நொந்து சாவதா என்று தெரியவில்லை. அந்த வீட்டில் வாழ்ந்தால் உயிரோடு இருப்போமா என்றும் அவள் அறிய மாட்டாள். வேறு வழி இல்லை. இவ்வாறே மதிய உணவை சாப்பிட்டு அவள் வேலைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு இருந்தாள். அப்படியே இரவானது. திடீரென மின்தடை ஏற்பட்டது. வீடு முழுவதும் இருள் படர்ந்து இருந்தது. அவள் மெழுகுவர்த்தி ஒன்றை ஏற்றி ஹாலில் அமர்ந்தவாறு லேப்டாப்பில் வேலையை தொடர்ந்தாள். சில வினாடிகளில் வீட்டிற்கு பின்னால் பூங்காவிற்கு செல்லும் பின்புற வாசல் மெதுவாக திறக்கும் சத்தம் கேட்டது. என்று சத்தத்துடன் அதைத் தொடர்ந்து ஒரு காலடி சத்தமும் கேட்டது. அவளை நோக்கி நடந்து வருவதை அவள் உணர்ந்தாள். பயத்தில் லேப்டாப்பின் பிரைட்னஸை 0வில் வைத்து அவள் பின்னேன் பார்க்க ஒரு நிழலை பார்த்தாள். அப்படியே குனிந்து அந்த நிழலின் தலைவரை பார்த்தாள். ஆனால் அவள் கண்கள் ஒரே இடத்தில் நின்றது. மீண்டும் அந்த இரத்த சிவப்பு கண்கள் இவளையேதான் வெறித்து பார்த்து கொண்டிருந்தது. இப்பொழுது அந்த லேப்டாப் ஸ்கிரீனில் இருந்து அந்த நிழல் உருவம் மறைந்தது. அவள் கண்களில் இருந்து ஏற்றி வைத்திருந்த மெழுகுவர்த்தியும் யாரோ ஊதியது போல் அணைந்தது. அவள் லேப்டாப்பும் ஷட் டவுன் ஆனது. சார்ஜ் இல்லையா? ஐயோ என்று அவள் திரும்ப அந்த மறைந்த நிழல் உருவம் அவளது தோளின் அருகில் மிகவும் நெருக்கத்தில் ஒரு விரல் இடைவெளியில் அவள் பக்கம் நின்றிருந்தது. பயத்தில்
எழுந்து நின்றவள் பயத்தில் சில அடிகள் பின்வாங்க அவள் லேப்டாப் சார்ஜரின் வயர் தடுக்கி கீழே விழுந்தாள். அந்த இரத்த சிவப்பு ஒளி நிறைந்த கண்கள் மட்டும் அந்த மொத்த இருளான வீட்டில் அவளை நெருங்கியது. வாழ்ந்தாக வேண்டும் என்ற உந்துதல் வர திடீரென ஏறி படிக்கட்டில் ஓடி மேலே சென்று அவள் அறையில் நுழைந்து கதவை தாழிட்டு அதில் சாய்ந்து மூச்சிறைத்து நின்றிருந்தாள் இஷிதா. ஆனால் அந்த கதவுக்கு பின்புறம் ஒரு ஆணின் குரல் கேட்டது. இந்த வீடு என்னோடது, இங்கிருந்து வெளியே போ. அவள் பயத்தில் அலறினாள். திடீரென பூட்டியிருந்த கண்ணாடி சாளரத்தின் கதவுகள் தானாக திறந்தது. அந்த இரத்த சிவப்பு கண்கள் கொண்ட கருப்பு நிழல் உருவம் அந்த சாளரத்துக்கு வெளியே காற்றில் மிதந்து கொண்டு இருந்தது. ஒரு நொடியில் அவள் இருதயம் நின்று விடுவது போல் இஷிதா உணர்ந்தாள். உயிர் பயம் என்று சொல்வார்களே, அதை அவள் அனுபவித்தாள். காஷ்மீர் போல் திடீரென அந்த அறை முழுவதும் குளிர் பரவியது. அடுத்த நாள் காலை அக்கம் பக்கத்தினர் போலீஸை அழைத்து இருந்தார்கள். இங்க ஒரு பொண்ணு 2 நாளைக்கு முன்னாடி இந்த வீட்டை வாங்கிட்டு குடி வந்துச்சு சார். ராத்திரி ஒரு 2:30 மணி இருக்கும். இருக்கும்ல? ஆமா இருக்கும். அப்போ அந்த பொண்ணு பயங்கரமா அலற சத்தம் ஒண்ணு கேட்டுச்சு. மாளிகை கதவு பூட்டி இருந்தது. அந்த நேரத்துல உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு எங்களுக்கு தெரியல. அதான் காலையில ஆனதும் முதல் ஆளா கூப்பிட்டோம் சார் என்று சொன்னவுடன் போலீசார்கள் அந்த பங்களா கதவை போட்டு மாறி மாறி தட்டி கொண்டிருந்தனர். பின்புற வாசலும் பூட்டிதான் இருந்தது. வேறு வழி இல்லாமல் கதவை இடித்து உடைத்து கொண்டு உள்ளே சென்றவர்களுக்கு கண்ணில் பட்டது வெறிச்சோடிய வீடுதான். அவள் வாங்கி வந்த மளிகை பொருட்கள் அனைத்தும் டைனிங் டேபிளில் அப்படியே இருந்தன. அவள் சாப்பிட்ட பிளேட், சமைத்த பாத்திரங்கள். பின் மேலே சென்று பார்த்தார்கள். சிலர் அவள் வீட்டு பூங்காவில் சென்று பார்த்தார்கள். மேலே சென்றவர்கள் இஷிதாவின் பை, சூட்கேஸ்கள், அலமாரியில் அவள் அடுக்கியிருந்த துணிகள் அனைத்தும் அப்படியே இருந்தது. ஆனா இஷிதாவை மட்டும் எங்கும் காணவில்லை. அந்த பங்களாவின் ஹால் சுவரில் சிவப்பு நிறத்தில் எழுதியிருந்த வார்த்தைகள் படிகளில் இறங்கி வந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கண்ணில் பட்டது. என்ன அவ பார்த்துட்டா? என்ன பார்த்தவங்க யாரும் உயிரோடும் இருக்க மாட்டாங்க, இங்கிருந்து வெளியே போகவும் மாட்டாங்க என்று எழுதியிருந்தது. அருகில் சென்று பார்த்த கான்ஸ்டபிள் பயந்து விட்டார். சார், பெயிண்ட் நினைச்சா இது ரத்தத்துல எழுதியிருக்கு சார் என்று அவரும் அலறினார். உண்மையில் இஷிதாவிற்கு அன்றிரவு என்னதான் ஆனது என்று யாருமே அறிய மாட்டார்கள் என்பதே உண்மை. அந்த வீட்டில் இருப்பது யார்? பெரிய கேள்விக்குறிதான். இப்பொழுது கூட போலீசார்கள்தான் துணிந்து வீட்டுக்குள் வந்திருந்தார்களே தவிர அக்கம் பக்கத்தில் கம்ப்ளைண்ட் செய்தவர் யாரும் அந்த வீட்டிற்குள் காலடி கூட எடுத்து வைக்கவில்லை. வெளியே நின்றவாறே, அந்த பொண்ணு உள்ளே இருக்கா சார் என்று 3 பேர் கேட்டார்கள். இல்ல, ஆனா இந்த மாதிரி எழுதியிருக்கு என்று சொன்னவர்கள் அதிர்ந்து விழுத்தார்கள். அவள் ஊருக்கு போயிருப்பாளோ? அந்த பொண்ணுக்கு யாருமே இல்லையே. உண்மையில் இஷிதா எங்குதான் போனாள்? அவள் உயிரோடு இருக்கிறாளா? இல்லை, அந்த இரத்த சிவப்பு கண்கள் வெறி கொண்டு அவள் இரத்தத்தோடு உயிரையும் பலி வாங்கி விட்டதா?